இன்னொரு ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 2வது குழந்தைக்கு ஜெனடிக் ப்ராப்ளம் சஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ குழந்தை நல்லா தானே சார் இருக்குது, எங்கள் மாமனாரோ மாமியாரோ அதான் உங்கள் குழந்தை நல்லா இருக்கு, ஏன் ஜெனடிக் டெஸ்டிங்னு சொல்கிற அப்படின்னு சொன்னாங்க. நான் ரீசெண்டாக ஒரு பெரிஃபரல் விசிட்டில் ஒரு ஃபேமிலி பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு சைல்டு ஜெனடிக் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தே நோ இட் இஸ். செகண்ட் சைல்டு வந்து நார்மல். அதனால அவங்க தேர்ட் சைல்டுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதை பற்றி திங்க் பண்ணாமல் விட்டாங்க. ஏன்னா செகண்ட் சைல்டு நார்மலாக வந்துருச்சுன்னா இனி வராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏதாச்சும் ஒரு சைல்டு அஃபெக்டாக இருந்தால் தான் ஜெனடிக் டெஸ்டிங் ஒர்க் பண்ணணுமா, இல்லை அதை எப்படி டீல் பண்ணுறது? ஏதோ ஒரு குழந்தை ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமோட இருந்துருச்சுனாவே அவங்களுக்குரிய அந்த ஜெனட்டிக் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த ஜீனை கண்டுபிடிச்சிட்டாலே இந்த ஜெனட்டிக் இஷ்யூவோட பிஹேவியர், ஆட்டோசோமல் டாமினண்டா, ஆட்டோசோமல் ரெசிசிவா, எக்ஸ் லிங்க்டா, இது என்ன மாதிரி பிஹேவியரில் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுலேயே நமக்கு அந்த க்ளூவும் கிடைச்சிடும், இது திரும்ப வர்றதுக்கு எவ்வளோ சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன ஆட்டோசோமல் டாமினண்டா இருந்ததுன்னா 50% தான் திரும்ப வர்றதுக்குரிய வாய்ப்புகள். அது பியூர்லி லைக் டாஸிங் அ காயின், ஹெட்ஸ் விழுகலாம், டெய்ல்ஸ் விழலாம். ஒரு தடவை ஹெட்ஸ் விழுந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தடவையுமே ஹெட்ஸ் விழணும்னு அவசியம் கிடையாது, அடுத்த தடவை டெய்ல்ஸ் விழலாம். ஸோ இது பியூர்லி பேஸ்ட் ஆன் எ சான்ஸ். ஸோ ஒரு தடவை குழந்தைக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அடுத்த குழந்தை நல்ல குழந்தைய பிறக்கிறதுக்கு 50% அந்த ஆட்டோசோமல் டாமினன்ட் குரூப்கே இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு ரெக்கரன்ஸ் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு. அதனால ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்துட்டா அது 100% அடுத்த குழந்தைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துட்டா அதுக்கு அடுத்த குழந்தை நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்குரிய எக்ஸாக்ட் கிளாரிட்டி இவங்களுடைய ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆகலை நல்லா இருக்குங்கிறதுக்காகவே அடுத்த குழந்தைக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் தேவையில்லை, பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கிடையாது. ஸோ சஸ்பெக்ட் பண்ணால் தேவைப்படும்.